நாளைய தினம் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். பெண்களினுடைய உரிமைகளையும் அவர்களினுடைய பங்களிப்பையும் வலிமையையும் போற்றி மதிக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பெண்மையை போற்றவும் பெண்மையை பெருமிதம் கொள்ள செய்யவும் கொண்டாடப்படுகிற நாள். பொறுமை, தியாகம், துணிச்சல் மற்றும் விடாமுயற்சியினுடைய வடிவம் பெண்கள், மறுப்பதற்கில்லை. பெண்மையை நாம் போற்றுகிறோமா? ஒரு பெண்மணியினுடைய இல்ல தலைவர் தற்செயலாக ஒரு உளவியல் நிபுணரை சந்திக்கிறார். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று இந்த பெண்மணியினுடைய இல்ல தலைவரை பார்த்து அவர் கேட்கிறார். ஒரு வங்கியில கணக்காளராக பணிபுரிகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்கள் மனைவி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வேலைக்கு செல்வது கிடையாது, வீட்டில் சும்மாதான் இருக்கிறார்கள். சும்மாதான் இருக்கிறார்கள். ஓ, அப்ப குடும்பத்தினர் சாப்பிடுவதற்கு காலை உணவை தினமும் யார் தயாரிக்கிறார்கள்? என் மனைவிதான். காரணம், அவர்கள் தான் வேலைக்கு செல்வதில்லையே, சும்மாதானே இருக்கிறார்கள். தினமும் காலை உணவு சமைப்பதற்கு உங்கள் மனைவி எப்போது எழுவார்கள்? அவர்கள் காலை 5 மணிக்கு எழுவார்கள். காரணம், சமைப்பதற்கு முன்பாக வீட்டை சுத்தம் செய்வார்கள். அவர்கள் தான் வீட்டில் சும்மா இருக்கிறார்களே. உங்கள் குழந்தைகளை யார் பள்ளிக்கு அழைத்து செல்கிறார்கள்? என் மனைவிதான் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்கிறார்கள். அவர்களுக்கு தான் வேலை இல்லையே, வீட்டில் சும்மா இருக்கிறார்களே. வெளியில விட்டு வந்த பிறகு உங்கள் மனைவி என்ன செய்வார்கள்? மார்க்கெட்டிற்கு செல்வார்கள். பின்னர் வீட்டிற்கு வந்து சமைப்பார்கள், துணி துவைப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, அவர்களுக்கு தான் வேலை இல்லையே, வீட்டில் சும்மாதான் இருக்கிறார்கள். மாலையில வீடு திரும்பியதும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிபுணர் கேட்டார். நாள் முழுக்க அலுவலகத்தில் இருப்பதால் மிகவும் களைப்பாக இருக்கும். அதனால் வந்தவுடனே நான் அவ்வளவுதான், எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், ஓய்வெடுப்பேன். பிறகு உங்கள் மனைவி என்ன செய்வார்கள்? இரவு உணவு தயார் செய்வார்கள், குழந்தைகளுக்கு ஊட்டுவார்கள். பிறகு எனக்கான உணவு தயார் செய்து பாத்திரங்களை கழுவுவது, வீட்டை சுத்தம் செய்வது, குழந்தைகளை படுக்க வைத்து தூங்க வைப்பது. அவர்களுக்கு தான் வேலை இல்லையே, சும்மா இருக்கிறார்களே. உங்கள் வாக்குமூலப்படி பார்த்தால் அதிகாலை முன் எழுந்தது முதல் இரவு வரை வேலை 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 என ஓடக்கூடிய பெண்மணியாக அவர் இருக்கிறார். நீங்கள் வீட்டில சும்மாதான் இருக்கிறார் என்று பேசுவது எவ்வளவு கொடுமையான விஷயம். இல்லத்தலைவியினுடைய தியாகங்கள் எண்ணில் அடங்காதது. ஒவ்வொருவரையும் மதித்து அவர்களை பாராட்ட, புரிந்து கொள்ள இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் வேலை செய்கிறீர்களா அல்லது வீட்டில் சும்மா இருக்கிறீர்களா என்று ஒரு பெண்மணியிடம் போய் கேட்டு பாருங்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நான் ஒரு மகள், நான் ஒரு மனைவி, நான் ஒரு மருமகள், நான் ஒரு தாய், நான் ஒரு அலாரம், நான் ஒரு சமையல்காரி, நான் ஒரு வேலைக்காரி, நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு செவிலியர், நான் ஒரு பணியாளர், நான் ஒரு ஆயா, நான் ஒரு பாதுகாவலர், நான் ஒரு ஆலோசகர், நான் ஒரு நலன் விரும்பி. எனக்கு பகலிலும் விடுமுறை கிடையாது. இரவிலும் சட்டென தூங்கிவிட முடியுமா என்ன? சரி, எனக்கு உடல்நிலை சரியில்லையே, ஒரு நாள் விடுமுறை எடுக்கலாம் முடியுமா என்ன? ஆனாலும் எப்போதும் என்னை நோக்கி வீசப்படக்கூடிய அம்பு, வேலைக்கு செல்லவில்லை என்றால் நாள் முழுக்க வீட்டிலே சும்மா தானே இருக்கிறாய். எந்த ஒன்றையுமே நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. பொதுவான பேச்சு, எல்லோரும் சொல்லுகிறார்கள் நாமும் சொல்லிவிட்டு போவோம் என்று சொல்லுவது அல்ல. மாற்றங்கள் சமூகத்துல எங்கே எழுகிறது என்று கேட்டால், ஒவ்வொருவருக்குள்ளும் எழுகிற போதுதான் அது எழும். அது பலதரப்பட்டவர்களிடமிருந்தும் எழுகிற பொழுது அது பரவலாக்கப்பட்டுவிடும். யாரோ ஒருவருக்குள் எழுகிற மாற்றங்கள் எந்த மாற்றங்களையும் கொண்டு வராது. நேசிப்பதிலும் தமக்கு கிடைத்த உறவை சுவாசிப்பதிலும் மனோரீதியாக ஓய்வு கொடுத்து இருக்கிற வேலைகளினுடைய சுகம் சோகம் புரிந்து வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால், இல்லத்தில சந்தோஷத்தினுடைய நிலையும் உயரும், நம்மை சந்தோஷப்படுத்த வந்தவர்களினுடைய நிலையும் உயரும். போற்றுவோம். எந்நாளும் நம்மோடு இருக்கக்கூடிய நம் இல்லத்தின் பெருமைகளை, நம் இல்லத்தினுடைய பாரம்பரியத்தை உயரத்திற்கு எடுத்துச் செல்லுகிற உயர்ந்த அவர்களை எந்நாளும் போற்றுவோம்.